ஹலோ கனி சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே வீக்கெண்ட் எபிசோட்காக பிக் பாஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். வீக்கெண்ட் எபிசோட் இப்போ வந்து பாதி ஷூட்டிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இந்த பாதி ஷூட்டிங்லேயே நிறைய அட்டகாசமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் உங்களால் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சண்டைகள் நடந்திருக்கு, நிறைய கைகலப்புகள் நடந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த வாட்டி நம்ம என்ன நடந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறும்படம் அப்படின்றத இந்த சீசன் போடவே இல்லை, இப்போ போட்டிருக்காங்க. அந்த குறும்படத்தை வாங்கிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெஃப்ரி தான். எஸ், நம்மளோட ராணவ் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரியை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருந்துருப்பார். ரொம்ப நேரமாக அவரை சுத்தமாக வழிவிடாமல் பிடிச்சிட்டே இருக்கும்போது ஜெஃப்ரி என்ன பண்ணுவார் அப்படின்னா, நான் ராணவை அடிச்சிடவான்னு சொல்லி யார்கிட்டயோ கேட்குறாரு. அது யாருன்னு மட்டும் தெரியல. ஆனால் அவங்க அடிச்சிரு அப்படின்னு சொல்லி அவங்க சிக்னல் கொடுத்தோடனே நம்மளோட ஜெஃப்ரி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவோட தவடா மாதிரியே இவரோட ஹெல்போவை வச்சு ஒரு நக்குன்னு ஒரு அடி இருப்பார். அவ்வளோதான், ராணவ் அங்கேயே கொலாப்ஸ் ஆகி நவுந்து விட்டுருவார். ஜெஃப்ரி அங்கேருந்து ஓடி சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு மிரட்டி சொல்லிட்டு போவார். ஸோ இந்த விஷயம் அங்கே இருந்தால் யாருக்குமே தெரியாது. ஆனால் வெளியே ஜெஃப்ரி என்ன சொல்லிட்டு இருந்தார் அப்படின்னா, ராணவ் என்னை பிடிச்சிட்டான், என்னை பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சிட்டான், என்னால் எதுவுமே பண்ண முடியல, நான் ரொம்ப கொலாப்ஸ் ஆகிட்டேன், நான் மட்டும் நினச்சிருந்தா அவனை அடிச்சிருப்பேன், ஆனால் அவனை அடிக்கலை, நான் நல்ல வேலை அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி மொத்தமாக மாற்றி மொத்த பழியுமே ராணவ் மேலே போட்டாங்க. ராணவ எல்லாருமே ஏன் ஜெஃப்ரி அப்படி பண்ண, சின்ன பையன் தானே அவன், ஏன் நீ உன்னோட வெயிட் என்ன, அவன் வெயிட் என்ன, அவனை போட்டு நீ உன் வெயிட்டுக்கு அதை நசுக்கிறியே, நியாயமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்த நம்மளோட விஜய் சேதுபதி அண்ட் பிக் பாஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தீவிரமாக விசாரிச்சுட்டு உண்மை என்ன அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு வீடியோவாக போட்டு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படம் அப்படின்றத போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த குறும்படமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜெஃப்ரி யார்கிட்டயோ கேட்டு அடிக்கவான்னு சொல்லி கேட்டு உண்மையாகவே கன்ஃபார்ம் பண்ணி ஜெஃப்ரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணவை அடிச்சிருக்காரு. ராணவ் ஜஸ்ட் ஹோல்டு பண்ணியிருக்காரு. அவரோட கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரியை உள்ளே விடக்கூடாது, ரயானோட பொம்மை ஜெஃப்ரி கையில் இருக்குது, அதனால் ஜெஃப்ரியை உள்ளே விடக்கூடாது அப்படின்ற மோட்டிவில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஜெஃப்ரியை போக விடாமல் ஹோல்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனால் ஜெஃப்ரி ராணவை ரொம்ப பயங்கரமாக தாக்கியிருக்காரு. இது யாருக்குமே தெரியாது. குறும்படம் போட்டு காட்டினதுக்கப்புறம் ஜெஃப்ரியை ஆமாம் சார் நான் அடிச்சது உண்மை தான் அப்படின்னு சொல்லி ஜெஃப்ரி ஒத்துக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ எல்லா டீம்மேட்ஸுமே ராணவ் கிட்ட மன்னிப்புமே கேட்டிருக்காங்க, நான் உங்களை மட்டும்தான் இது பண்ணியிருக்கோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் ஜெஃப்ரியுமே வான் பண்ணியிருக்காரு, ராணவுமே வான் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நீங்கள் பண்ண தப்பு தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் அந்த பையனை அடித்தது அப்படின்றது எந்த அளவுக்கு தப்புன்ற விஷயம் இருக்கோ, நீங்களும் அந்த பையனை நெருக்கி ரொம்ப பிடிச்சிட்டிங்க, அதுவும் உண்மையான சம்பவம் தான். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் 2 பேருமே மாற்றி சாரி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனையை முடிச்சிருக்காங்க. பட் இந்த வாட்டி ஒரு குறும்படம் இருக்குது அப்படின்றத மட்டும் நினைவு வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் கைஸ் பாய். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.